இன்னைக்கு வடக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இடதுசாரி மாணவர் அமைப்புகள், அம்பேத்கரிய மாணவர் அமைப்புகள் அத்தனை பேரும் உள்ள இருக்கிறாங்க. ஆனா மோடி அரசால எதிர்கொள்ள முடியல. நேத்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கை கால்கள் முறிக்கப்பட்டிருக்கு, மண்டையை உடைச்சிருக்காங்க, பெண்களை சட்டையை கிழிச்சிருக்காங்க, பேண்ட கிழிச்சிருக்காங்க. வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நேற்று டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி குழந்தைகளை காயப்படுத்திய காரணத்தினால ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மாணவர்கள் போராட்டம் தொடங்கி இருக்குது தோழர்களே. இதுல கோவால தொடங்கி இருக்கு, தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்கு, பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்துல தொடங்கி இருக்கு. மாணவர்கள் தொடர்ந்து போராட களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டெல்லியை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மோடி அரசு திண்டாடி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் வீட்டின் முன்னாடி காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அண்ணன் வாயத்தரங்கன்னு வாயில என்ன பிளாஸ்டரானா போட்டிருக்கீங்க அப்படின்னு ஊரே கேட்கும் போது தைரியமாக தெருக்குறள் அறிவு போய், பாடகர் தெருக்குறள் அறிவு, அவர் போய் முழக்கம் போடுறாரு. எங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி முழக்கம் போட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், முதலமைச்சர் பேச வேண்டும்னா அவர் ஏதோ பயங்கரவாதியை பிடிச்சிட்டு போற மாதிரி தள 5-6 போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? இந்தியா முழுவதும் கடுமையான விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு மீது. மோடி அரசு எப்பவுமே சாமானிய மக்களுக்கு எதிரான அரசு, நமக்கு எல்லாம் தெரியும். சாதாரண மக்களினுடைய கல்வியை காவு வாங்கி கொண்டிருக்கிற அரசு. 60,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடி 1.25 கோடி குழந்தைகளை கல்வியற்றவர்களாக மாற்றிய அரசு. குலக்கல்வி திட்டங்களை கொண்டு வந்ததன் மூலமாக உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகளை கல்வியற்றவர்களாக மாற்றி ஏதோ ஒரு 5,000-10,000க்கு வேலை செய்யற கூலி தொழிலாளர்களாக மாற்றக்கூடிய அயோக்கிய திட்டத்தையும் வச்சிருக்கிறாங்க. புதிய கல்வி திட்டமே இடஒதுக்கீட காலி பண்ணி சாமானிய உழைக்கிற மக்களினுடைய கல்வி கனவை காலி பண்றதா. அதுல ஒண்ணுதான் நீட்டு. தொடர்ந்து நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்றாங்க. ஆனா உண்மையிலேயே நாடாளுமன்றத்துல சட்டமாக்கி இதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பை வாங்கி எல்லா யோக்கியத்தனமான வேலைகளையும் செய்தது மோடி அரசு. 2013 உச்ச நீதிமன்றம் தூக்கி குப்பையில வீசின ஒரு சட்டம் தான் நீட்டு. அமுல்படுத்தவே இல்ல, அதுக்கு முன்னாடியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிஞ்சிட்டு இது சமூக நீதிக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு அதை ஓபன் பண்ணது RSS, அதுல தீர்ப்பு வாங்கினது மோடி, அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தது மோடி அரசு. இன்னைக்கு வாய்களையே பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில எதுக்குங்க மாணவர்கள் போராடுறாங்க? அவங்களுக்கு என்ன எழுத்து? என்னுடைய கல்விக்கான நியாயமான போராட்டத்தை நான் செய்வேன், அதோட என் வேலை வாய்ப்பு எங்க அதை உறுதி செய்யுங்க அப்படின்னு கேட்டு ஒரு குரல் வந்திருக்கு. நீங்க கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியில எனக்கு சில முரண்பாடுகள் உண்டு, அதை அரசியல் படுத்த வேண்டிய தேவையும் உண்டு. ஆனால் மோடி அரசுக்கு எதிராக இளைஞர்கள் ஒருமித்த குரலோடு நீட்டு வேண்டாம், எங்களுக்கு வேலை கொடுன்னு திரண்டு இருப்பது என்பது நல்ல சமிக்கை, நல்ல சைன் நான் பாக்குறேன். ஏன்னா மாணவர்கள் தான் எதிர்காலத்தின் அரசியலை தீர்மானிக்கிறவர்கள். அப்படி இருக்கும் போது அவங்க, அதுவும் வட இந்தியா போன்ற பெரிய நிலப்பரப்பு கொண்ட மாணவர்கள் களத்துக்கு வருவது பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அதெல்லாம் தாண்டி நீட் தேர்வுக்காக தொடர்ந்து போராடிய ஒரு மாநிலம் எது? தொடக்க புள்ளி வைத்த மாநிலம் எது? அதுக்கான கடுமையான சட்ட போராட்டங்களை நடத்திய மாநிலம் எது? அதற்கான ஒரு நபர் கமிஷனை வச்சு அறிக்கை எடுத்து அந்த அறிக்கை எல்லா மாநிலங்களினுடைய தாய்மொழிக்கும் மாற்றி அவங்களுக்கு கொடுத்து நீங்களும் போராட வேண்டும் என்று கேட்டது ஸ்டாலின் அரசு. தமிழ்நாடு இன்னைக்கு வடக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இடதுசாரி மாணவர் அமைப்புகள், அம்பேத்கரிய மாணவர் அமைப்புகள் அத்தனை பேரும் உள்ள இருக்கிறாங்க. கடுமையான போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா மோடி அரசால எதிர்கொள்ள முடியல. உடனே போய் நம்ம ஊர்ல கரண்ட கட் பண்ற மாதிரி அங்க இணையத்தை கட் பண்ணி இருக்காங்க, நெட்டை கட் பண்ணிட்டாங்க. எங்க மாணவர்களுக்கு பயந்து, போராட்டத்தை பயந்து அங்க மெட்ரோ ஸ்டேஷனை பூட்டி இருக்கிறாங்கன்னா பாருங்க. நேத்து பார்லிமெண்ட பூட்டினாங்க, இன்னைக்கு மெட்ரோ ஸ்டேஷனை பூட்டிட்டாங்க. அவ்வளவு பயம் இந்த பசங்களை மேல பார்த்து. அதோட பல உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக குண்டர்களை
மாறு வேடத்துல அனுப்பி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுங்களா? நேத்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கை கால்கள் முறிக்கப்பட்டிருக்கு, மண்டையை உடைச்சிருக்காங்க, பெண்களை சட்டையை கிழிச்சிருக்காங்க, பேண்ட கிழிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பாஜக குண்டர்கள் இருக்காங்கல்ல, அவனுங்கெல்லாம் மாட்டு மூளை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாஜக குண்டர்கள் அவன் சாதாரண டிரெஸ்ல கையில லத்தியோடு போய் நின்று அடிச்சிட்டு இருக்காங்க போற வர பிள்ளைகள் எல்லாம். இங்க என்ன சட்ட ஒழுங்கு குறித்து பேச போறாங்க? பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நெஞ்செழுத்தமும் தைரியம் இருந்தா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசாங்கம் குழந்தைங்களை கிள்ளுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் மயங்கி கிடக்குறாங்க. புகை குண்டுகள் வீசும் போது மயங்கிட்டாங்க. மயங்கினவங்களை தூக்க நாதி கிடையாதுங்க, மாணவர்கள் வந்து தூக்குறாங்க. பாருங்களேன், ஒருத்தர் தலைய உடைச்சு விட்டுருக்காங்க, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, அவரை போய் அடிச்சிருக்காங்க போலீஸ் திரும்ப. எங்க குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேணுங்க மனுஷங்களுக்கு? ஒருத்தர் மண்டை உடைஞ்சு ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு, அரைஞ்சிருக்கானுங்க கண்ணத்துல. ஒரு அம்மாவா சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு அவன் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிருக்கு, ஒரு பொண்ணு பேண்ட கிழிச்சிருக்காங்க, ஒரு குழந்தைய அடிச்சிருக்கானுங்க. எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டிகள்னு பாருங்க. இதுல சில அயோக்கியத்தனமான காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உண்மை உங்களுக்கு புரியணும்ல. எதிரிகளை கூட நம்ம இப்படி அடிக்க மாட்டோங்க. லத்தியில ஆணிகளை அரைஞ்சு அந்த ஆணி அறியப்பட்ட லத்தியை வச்சு மாணவர்கள் அடிக்கிறது. நேத்தே ஒரு வீடியோ காமிச்சேன். ஒரு லாரி நிறைய கல்ல நிரப்பி வச்சு அந்த கல்லால அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கானுங்க. மாணவர்கள் அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கானுங்க. இல்லன்னா மாணவர்கள் அடிச்சதா கல்லால அடிச்சு பல பேர் மண்டையை உடைச்சிருப்பானுங்க கலர் ட்ரெஸ்ல வந்து. அப்ப நேத்து கல்ல எடுத்து நிரப்பி வச்சிருந்தானுங்களா, இன்னைக்கு கம்பியில ஒரு லத்தியில ஆணிகளை அரைஞ்சு அடிச்சிருக்காங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. இன்னொரு அம்மா தன் குழந்தையோட வந்திருக்காங்க போராட்டத்துக்கு. அடிச்சா அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, ஒருத்தனும் கண்டுக்கலங்க. ஓடி போய் அந்த ஸ்டூடெண்ட் தான் கேக்குறாங்க, என்னம்மா செய்யுது ஆண்டி, என்ன செய்யுது ஆண்டி, ஆண்டி என்ன செய்யுதுன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பரவாயில்லப்பா. அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு பாருங்களேன். இதுல இந்த RSS பாஜக சங்க பரிவார கும்பல் இருக்குல்ல, நான் நேத்தே சந்தேகப்பட்ட ஞாபகம் இருக்குங்களா? பேட்சே இல்லாம வந்து நிக்கிறாங்க, என்னன்னு தெரியலையேன்னு. இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஏய் பேட்சோட எல்லாம் வராத, கழட்டி வை அப்படின்னு ஒருத்தன் வந்து காதுக்குள்ள சொல்லிட்டு போறான். உடனே இன்னொரு ஆளா அதை கழட்டி வைக்கிறாரு. அப்ப பேட்ச் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போனாலும் இப்போ ஒருத்தர் முகத்தை மறைச்சுக்கிட்டு அடிக்க வர்றாரு. இன்னும் 2-3 பேரு, நான் ஏன் உனக்கு முகத்தை மறைக்கணும், நான் அப்படிதான் முகத்தை காமிச்சிட்டு வந்து உட்காருவேன் அப்படின்னு தைரியமா ஒரு சாதாரண நார்மல் ட்ரெஸ்ல கையில தடியோடு பாஜக கும்பல் உட்கார்ந்து இருக்கு. வரவும் போறலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது பாருங்களேன். இதாவது பரவாயில்லைங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க லிஸ்ட் என்னன்னே தெரியாது. நாங்க அப்படி யாரையும் கைது பண்ணலாம்னு போலீஸ் சொல்லுது. ஆனா 100கணக்கான குழந்தைங்களை காணோம், போராடின பசங்களை காணோம். எங்க போனாங்க? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு போராட்டத்தை நடத்திருக்காரு காங்கிரஸ் வச்சு. அதுவும் பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த போராட்டம். அத பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் இப்போது நடந்துட்டு இருக்கு. எம்பிக்களை எல்லாம் குண்டர்களை போல இதுல போலீஸ் வேன்ல ஏத்தி கொண்டு போறாங்க. அதை தாண்டி அங்க ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப ராகுல் காந்தி கேட்கிறாரு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் எங்கே அப்படின்னு. ஆனா காவல்துறை மறைக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பொய்யை தொடர்ந்து இந்த இளைஞர்களுக்கு எதிராக பரப்பிக்கிட்டே இருந்துச்சு பாஜக. அந்த பொய் என்ன அப்படின்னா, நிறைய ஃபண்ட் வெளிநாட்டுல இருந்து வருது, வெளிநாட்டு சக்திகள் தூண்டி விட்டு நம்ம நாட்டை வந்து குழப்புறாங்க அப்படின்னு கிளப்புனாங்க. அப்ப வெளிநாட்டு சக்திகள் பணம் அனுப்பிதான் இந்த பசங்க நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா தெரியுறாங்க நாங்க. ஆனா ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா நெகிழ்ந்து ரொம்ப, அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப சென்டிமெண்டானாலும் உங்களுக்கே தெரியும். அப்படியே எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போறது மட்டும் இல்ல, கண்ணீரே வந்துருச்சு. எனக்கு இன்னைக்கு நிறைய வீடியோ பார்த்து நொந்து போயிருக்கேன். அவ்வளவு மோசமான வீடியோக்கள் பார்த்திருக்கேன். நம்ம குழந்தைங்க தன்னுடைய உரிமைக்காக அட்டி வாங்கி போராடுறத பார்க்கும்போது இன்னொரு விடுதலை போராட்டத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறாரு, பையில ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து இருக்காரு. அவர் ஒன்னும் பெரிய நண்பர்கள் கூட்டத்தோடு புரட்சியெல்லாம், என்னுடைய பங்களிப்பா நான் இங்க வந்திருக்கேன். அவர் எங்க இருந்து வர்றாரு? மத்திய பிரதேசத்துல இருந்து வர்றாரு. அந்த பையன் எம்காம் படிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஒல்லி பையன், 23 வயசு இளைஞன், ஒரு சின்ன பையன்.
அவர் அங்க உட்காந்து சாப்பிட பக்கத்துல போய் கேட்கிறாரு, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எல்லாத்தையும் கேட்கிறாரு ஒரு யூடியூபர். கேட்டுட்டே இருக்கும்போது அவர் என்ன பையில வச்சிருக்கீங்க அப்படின் போது சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாரு. என்ன காட்டுங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோன்னு வறுத்த கடலை, ஒரு 4 ஊறுகாய் பீஸு, அதுல ஒரே ஒரு வெங்காயம். நீங்க மத்திய பிரதேசத்துல இருந்து போராட வந்திருக்க அந்த சின்ன பையன், அவன் கூட பெருசா ஒரு பெரிய கூட்டம் இல்ல, சிங்கிளா வந்து அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்கான். 2-3 நாள் கள்ளப்பருப்பை தின்னுட்டு தண்ணியா குடிச்சு விட்டு பட்னியா கடந்து பிள்ளைங்க போராடுதுங்க பாருங்க. भाई बात कर सकता हूँ? भाई पवन भाई को देख लो एक बार. आप कहाँ से आए हो? एमपी से आए हो? एक बार दिखा दोगे डब्बा प्लीज. ये है भाई फंडेड प्रोटेस्ट. ये फंडेड प्रोटेस्ट है, अचार के साथ प्याज और मूंगफली. यार मेरे भाई, मेरे दोस्त, मेरे साथी, तुम कितने सुंदर आदमी हो भाई. மனசே கஷ்டமா போச்சுங்க. நாம செய்யறோம், நம்ம அந்த போராட்டத்தை பண்ணிருக்கணும், நாம இவங்களை அடிச்சு ஓட விட்டுருக்கணும். நம்ம பிள்ளைங்க சண்டை போறது சரிதான், ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவன் தானே நின்று அடிக்கணும். ஆனா ரொம்ப வருத்தமா இருந்தது, சாப்பிட முடியல, தண்ணி இல்ல, படுக்க இடம் இல்ல. இந்த குழந்தைங்க என்ன நம்பிக்கையில ஒரு மாநிலத்துல இருந்தும் கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க பசங்க. அப்படி நிறைய வீடியோக்கள் நீங்க பாக்கலாம் எக்ஸ்ல. அந்த குழந்தை வ்ளூன்னு கடலைப்பருப்பை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான்னா எவ்வளவு வைராக்கியமா போராட வந்திருக்கான். எனக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு நான் போராட வந்தேன்றான். இந்த வைராக்கியம் தான் மோடி அரசை வீழ்த்த போகுது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, இன்னொரு பக்கம் பாஜக காரர்கள் பாருங்க இந்த வண்டியை இது பண்ணிட்டாங்க, பாருங்க இதை உடைச்சிட்டாங்க, அதை உடைச்சிட்டாங்க அப்படின் போது ஒரு முக்கியமான வீடியோ சிக்கிருக்கு. அது என்ன முக்கியமான வீடியோ தெரியுமா உங்களுக்கு? காவல்துறையே கார் கண்ணாடிகளை உடைக்கும் வீடியோ. இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா? தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு அவங்களே காவல் நிலையத்தை கொளுத்திட்டு, அவங்களே ஆட்டோவை கொளுத்திட்டு ஜல்லிக்கட்டுக்காக போராடிய நம்முடைய குழந்தைங்க மேல பழிய போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதே வேலையத்தான் அங்க போலீஸ் செஞ்சிருக்கு பாருங்களேன். இதுக்கு இடையில இந்த போராட்டம் பல மாநிலங்கள்ல பரவிட்டு இருக்குங்க. கோவாவுல பரவிருச்சு. நேற்று இரவு முழுவதும் கோவாவுல போராட்டம். அடி வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்ட அந்த டெல்லியில இருந்த போராடிய தோழர்கள், அந்த குழந்தைங்க அதே ஜந்தர் மந்தர்ல விடிய உட்கார்ந்து இருக்கிறாங்க. மீண்டும் சோனம் உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அதோட சென்னையில நடந்திருக்கு. இந்திய மாணவர் சங்கம், மாணவர் பெருமன்றமும் சேர்ந்து இங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் மாணவர்கள் இங்க சென்னையில போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்துல மாணவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பற்றி பரவிட்டு இருக்கு. இதுக்கு இடையில விவசாயிகளும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஒண்ணு நடந்து போச்சு. இன்னைக்கு மத்தியானம் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு செய்தி, தெருக்குறள் அறிவு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நிறைய கானா பாட்டு பாடுற அறிவு தான் நம்ம அண்ணன் விஜய்க்கு அவங்க கட்சிக்கான கொள்கை விளக்க பாடலவே எழுதி பாடி கொடுத்தாப்ல. அந்த பாட்டை பாடின அறிவு இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்னு வாயே திறக்காத முதலமைச்சரா இருக்கிற, வாயே திறக்காம பெஞ்ச தேய்ச்சிட்டு போற விஜயை பார்த்து கேள்வி கேட்டிருக்க. இன்னைக்கு ஒத்த ஆளா போய் தலைமைச் செயலகம் முன்னாடி போய் நின்னு நீட் தேர்வை தடை செய்யணும், விஜய் பேசணும் அப்படின்னு முழக்கமிட்ட உடனே காவல்துறை ஓடி வந்து ஏதோ பயங்கரமான ஒரு பயங்கரவாதியை கைது பண்ற மாதிரி 6-7 பேர் இழுத்துட்டு போய் ஒரு காவல்துறையோட வண்டியில ஏத்தி, என்னங்க கேட்டதுல என்ன தப்பு? அறிவு கேட்டதுல என்ன தப்பு? முதலமைச்சர் பேசணும், உட்கார்ந்து சீன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருந்தா பத்தாது. இது தமிழ்நாடு தான் பத்தி வைத்த தீ. இன்னைக்கு இந்தியா முழுதும் பத்தி இருக்கு, நம்ம தான் பத்த வச்சோம் அந்த தீய. இன்றைக்கு இந்தியாவை பேசும்போது தமிழ்நாடு பேசி இருக்கணும். இந்த இடத்துல ஸ்டாலின் இருந்தாருன்னா கதற விட்டுருப்பாரு. டம்மியா உட்காந்துக்கிட்டு விஜய் அண்ணா வெட்டி பிசு என்னத்தனே சொல்றது, உன்னிய யாரையாவது எழுதி வாங்கி எடுத்தாவது போட்டு விட்டுனேன், அது எக்ஸ்தலத்திலேயாவது போட்டு விடு, நீங்க தான் பேச மாட்டீங்களா, போட்டு விட்டுனேன். மானம் போகுது. டெல்லியில இருந்து தமிழ் பிள்ளைங்க கேக்குறாங்க, நாங்க இங்க படிக்க வந்திருக்கிறோம், நம்ம மாநிலம் தான் இதை முதல்ல பத்த வச்சது, இந்த நீட்டுக்கு எதிரான நெருப்பு பற்ற வைத்தது தமிழ்நாடு. இன்னைக்கு பேச நாதி இல்லாம நாங்க உட்கார்ந்து இருக்கோம். எங்க பக்கத்துல நின்னு முதலமைச்சர் பேசல, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னு பேசி இருக்கிறாங்க பிள்ளைங்க. கூச்ச நாச்சம் படாம ஒரு வீடியோ போட்டு
நீங்க வாட்டுக்கு பழக்க தோஷத்துல சிஎம் சார்னு பேசிக்கிருக்காதீங்க. பிஎம் சார். ஓ, பாஜகனா உங்களுக்கு பத்திக்கிட்டு வருமே, பாஜகனா பம்மிருவீங்களே, மொத்தமா காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருக்கீங்களே, எல்லா கேஸும் வேற அவங்க கையில இருக்கு. நீங்க என்னத்த பேச போறீங்க? சச்சோ, நாடகம் நடத்த கூட நான் என்ன சொல்றேனே, உங்களால முடியல, உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு பிள்ளைகளை விட்டு, தம்பிகளை விட்டு, தங்கச்சிகளை விட்டு ஆளுக்கு ஒரு போஸ்டர் அடிக்க சொல்லுங்க. இல்லையா மொத்தமா களத்துல வந்து இன்னும் போராட சொல்லுங்க. ஒரு கெத்தா இருக்கும்ல, மாசா இருக்கும்ல. எதையாவது செய்யணே, அப்படியே வெட்டியா உட்கார்ந்து இருக்காதனே. அப்படிதான் அந்த பையன் கேட்டான். அதை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க கூச்சமே இல்லாம. எனக்கு என்னன்னாங்க, தமிழ்நாடு பற்ற வகித்த நெருப்பு இன்னைக்கு இந்தியாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு செத்த வீட்டுல இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கும். இதோ இடதுசாரி மாணவர் அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் சொகுசா தின்னுட்டு படுத்துட்டு கிடக்குறோம். ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஒரு இனத்துல போராளிகளாக குழந்தைகள் உருவாகும் போது நாம கூட நின்று அங்கீகரிக்கணும். நமக்கு தான் எக்கச்சக்க வேலை இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க மக்கா, போராடி சாகட்டும் பிள்ளைங்க.